காலை வணக்கம். இங்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், பத்திரிகை துறையிலிருந்து வந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஒரு பார்வதி மருத்துவமனையில் ஒரு தலை சிறந்த நாள். ஏன்னா இந்த தூக்கம் எப்படி இருக்கிறது, தூக்கத்தினால் வரக்கூடிய தொந்தரவுகளை கண்டுபிடிப்பதற்காக பாலிசோம்னோகிராஃபி அப்படின்னு ஒரு மெஷின், அது வந்து லெவல் 1 மெஷின் வந்து ஃபஸ்ட் டைம் சவுத் சென்னையில் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் வந்திருக்கிறதுமே வந்து இது ஒரு சமுதாய நோக்கத்தோடு தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் சர்க்கரை நோய் பற்றி நிறையா நீங்கள் விழிப்புணர்வு கொடுத்துருக்கீங்க. அதனால தான் இப்போ பார்த்தா சர்க்கரை டெஸ்ட் பண்ணாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் அதே மாதிரி தூக்கத்துக்கு வந்து டெஸ்ட் பண்ணாதவங்க இருப்பாங்களா? பத்திரிகை நண்பர்களுக்கே சொல்கிறேன், நீங்களே நிறையா சமயம் தூங்காமல் இருந்திருப்பீங்க. அதோட விளைவு என்னங்கிறதே நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்குது. அந்த கருவி மூலமாக நம்ம தூக்கம் எப்படி இருக்குது, நம்மளோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியதும் அவசியம். ஏனென்றால் அந்த தூக்கம் இன்மை நம்ம நினச்சிட்ருப்போம். சில பேர் 4 மணி நேரம் தூங்கினா போதும்னு நினைப்பாங்க. நான் 4 மணி நேரம் தூங்கினா ரொம்ப நல்லா இருக்கேன்னு நினைப்பாங்க. சில பேருக்கு 1 மணி நேரம் தூங்கிட்டு எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க பல நோய்களால் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. அவங்க போய் பிபிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருப்பாங்க, ஈவன் சுகருக்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருப்பாங்க. பல நோய்கள், ஹார்ட்டு எயில்மெண்ட்ஸ், அதே மாதிரி மூச்சு விடுதலில் நுரையீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்துக்கும் போய் வைத்தியம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அதுக்கு காரணமே தூக்கமின்மையாக தான் இருக்கும். அதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு கருவி நிறைய இடத்துல இருக்குது, இந்த கருவி சென்னையில். ஆனால் இந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக அந்த நோயை பற்றி, அந்த தூக்கமின்மைங்கிறது ஒரு நோய், அதை கண்டுபிடிக்க முடியாமல் எல்லோரும் சுற்றிட்டு இருக்காங்க. அதை எப்படி சரி பண்ணுறது, மக்களுக்கு அது எப்படி போய் சென்றடைய வேண்டும் அப்படின்னு யோசித்ததில் இந்த கருவி ரொம்ப மக்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது டாக்டர் கார்த்திக் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவரோட ஆலோசனையின் பேரில் இந்த உபகரணத்தை கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் பார்த்துருக்கீங்க, நிறையா நண்பர்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. பார்வதியில் நம்ம வாக்கத்தான் நடத்துகிறோம். அப்போ கூட எல்லோரும் கேட்பீங்க, மிட் நைட் பிரியாணி பற்றி கேட்பீங்க. நாங்கள் 8 மணிக்கு தூங்குங்க, 8 மணி நேரம் தூங்குங்க, இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். அப்போ மக்கள் மிட் நைட் பிரியாணிக்கு ஆசைப்பட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அன்றைக்கி அதை பற்றியும் பேசணும். ஆனால் தூக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்கும்போது அதை கொண்டு மக்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. இந்த மருத்துவமனையில் எல்லாத்தையும் சிறந்ததாக செஞ்சிட்ருக்கோம். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்னு சொல்லுவோம். உலகத்திலே சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலே முதல் முறையாக சிடி ஸ்கேனை ஆப்ரேஷன் தியேட்டரில் கொண்டு வந்தோம். நேவிகேஷன், நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நேவிகேஷன் சிஸ்டம் முதல் முறையாக கொண்டு வந்தோம். ஸ்கல்லில் டைட்டானியம் பிளேட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஏற்கனவே இப்போ கூட ரீசெண்டாக நியூஸ் வந்துச்சு. ஆனால் இதை 8 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பண்ணி அதை நீங்களே பிரசுரிச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் முதல் தரமாக செய்ய ஒரு முயற்சியில் இருக்கும் பார்வதி மருத்துவமனையின் மற்றொரு முயற்சி இந்த ஸ்லீப் லேப், பிஎஸ்ஜி, பாலிசோம்னோகிராஃபி லெவல் 1 ஸ்டடி. இதை பற்றி நீங்கள் மக்களிடம் எடுத்து சென்று இந்த இங்கே சுற்றி இருக்கிற மக்கள், ஏன்னா சென்னையிலேயே இது சவுத் சென்னையில் இது ஒன்று தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு 40 லட்சம் பேருக்கு இது ஒரே ஒரு எக்யூப்மெண்ட் தான் இருக்குது. இது மக்களுக்கு போய் சென்றடைஞ்சால் மக்கள் பலனடைவார்கள். அதை நல்ல முறையாக நீங்கள் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபார் இன்ட்ரடக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. இந்த ஒரு ஸ்லீப் பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆர் அவேர்னஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பேஷண்ட்டுக்கு ஆர் ஹெல்த், ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஸ்லீப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிற இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறதுல யூஆர் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். அதில் ரொம்ப ஐம் ரியலி ஹாப்பி கம் ஃபார்வர்ட் அண்ட் டு ஹெல்ப் அஸ் ஸ்ப்ரெட் த மெசேஜ். பாலிசோம்னோகிராஃபி சார் சொன்னது பிஎஸ்ஜி அப்படிங்கிறது நிறைய டைப்ஸ் உண்டு. அதில் லெவல் 1 அப்படிங்கிறது தான் த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆர் கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்லீப் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ கோல்ட் ஸ்டாண்டர்ட்னா இதை வச்சு தான் மீதி ஸ்லீப்பை பற்றி ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது. இந்த லெவல் 1 பாலிசாம்னோகிராஃபி அப்படிங்கிறதுல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மோர் இம்பார்ட்டன்ட்லி நம்ம நிறைய சென்சார்ஸ் பயன்படுத்தி நிறைய தூக்கத்தில் நம்ம நடக்கக்கூடிய அந்த அன்றாட டெய்லி நடக்கக்கூடிய நம்ம ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக தூக்கம், பிரெயின் ஆக்டிவிட்டிலேருந்து நம்ம வந்து EEGலேருந்து நம்ம வந்து பிரெயின் ஆக்டிவிட்டி, தூக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, எந்த டெப்த்தில் இருக்குது, எந்த ஃபேஸ் ஆஃப் ஸ்லீப்க்கு நம்ம அடையிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். வெறும் லைட் ஸ்லீப் அதாவது அச்சீவ் பண்ணுறோமா, இல்லை டீப் ஸ்லீப் விச் இஸ் கால்ட் ரிஸ்டோரேட்டிவ் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட டெய்லி ரிகவரிக்கு வந்துட்டு ரிஸ்டோரேட்டிவ் ஸ்லீப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டீப் ஸ்லீப் நம்ம அச்சீவ் பண்ணுறோமாங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் இந்த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் ஸ்லீப்பில் வந்து என்னென்ன நடக்குது, மூக்கு வழியாக போகிற பாதை அடைக்குதா, மூச்சு அடைக்குதா, ஆக்சிஜன் கம்மியாகுதா, ஹார்ட் ரேட்டில் வந்து ஏதாவது மாற்றங்கள் வருதா, இதனால் அவங்க வந்து அடிக்கடி எந்திரிச்சு உட்காந்துடுறாங்களா, மூச்சு திணறுதா, இதனால் அவங்களுக்கு வந்து ஹார்ட் மேலே ஏதாவது எஃபெக்ட் வருதா, பிரெயின் மேலே எஃபெக்ட் ஏதாவது வருதா, அவங்க குவாலிட்டி ஸ்லீப் நல்லா இருக்கா, இதெல்லாமே நம்மளால் அசஸ் பண்ண முடியும். கை கால் நகர்த்துறதுனாலையும் வந்து சம்டைம்ஸ் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகலாம், இதெல்லாம் வந்து நம்ம அசஸ் பண்ண முடியும். கொரட்டை எவ்வளோ இருக்குது, கொரட்டை அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, அந்த அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பின்விளைவுகள் ஏதாவது நடக்குதான்னு அந்த ஒரு ஹோல் நைட் ஸ்டடி பண்ணுறதுலேயே நம்ம கண்டுபிடிக்க முடியலாம். ஸோ இது மல்டிபிள் டேட்டா எடுக்கிறதுனால தான் பாலிசாம்னோகிராஃபி. பாலிங்கிறது மல்டிபிள் இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து வி கெட் க்ளோஸ் டு 8 to 10 hours ஆஃப் டேட்டா ஒரு நைட்டில் கிடைக்கும். அதை ஒவ்வொரு 30 செகண்டாக அசஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் ஸ்லீப் டெக்னீஷியன்ஸ், தெரபிஸ்ட் அண்ட் கன்சல்டன்ஸ் மூலியமாக ஒரு ப்ராப்பர் பிக்சர் கிடைக்கும். அவங்க டெய்லி நைட்டில் என்ன நடக்குதுங்கிறத வந்து நம்ம அந்த ஒரு ஸ்டடியை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா சார் சொன்ன மாதிரி நம்ம தூக்கத்தை ரொம்ப லைட்டாக அலட்சியமாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா தூக்கம் வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு ரெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணணும். தூங்குறவங்கலாம் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும்போது, யங்காக இருக்கும்போது நம்ம ஃபீல் பண்ணலாம். தூங்குறது வந்து ஒரு ஸ்மால் ரிகவரி தானே, அது நம்ம டைம் தூங்காமல் இருந்தால் கூட நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். பட் இதெல்லாம் நாளாக வயசாக அதோட பின் விளைவுகளுங்க வருது வந்துட்டு பிரெயின் மேலேயும், இம்யூனிட்டி ரிகவரியிலையும் அண்ட் ஈவன் ஹார்ட்டோட எஃபெக்ட்லேயும் வந்து வரும். பெரும்பாலுமா பிபி, அன்கண்ட்ரோல் ஹைப்பர் டென்ஷன், அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ், ஸ்ட்ரோக் ரிஸ்க்ஸ், இதெல்லாத்துலேயும் வந்து ஹையர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இஃப் நாட் கண்ட்ரோல். இதை அசஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்க்காக ஃபிசிஷியன்ஸ் ஆர் கார்டியாலஜிஸ்ட் ஆர் நியூராலஜிஸ்ட் ஆர் அதர் சுச்சுவேஷன்ஸில் போய் அங்கே போய் சேர்ந்துருப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வந்து ஸ்லீப்பை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்லீப் டிஸார்டர் அப்படிங்கிறத வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் வந்து இந்த பாலிசாம்னோகிராஃபி ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் வந்து லெவல் 1 சார் சொன்ன மாதிரி லெவல் 1 பாலிசாம்னோகிராஃபி சவுத் சென்னையில் டெடிக்கேட்டட் ஸ்லீப் லேப் with technicians and consultants dedicated unitங்கிறது வந்துட்டு we are for the first time starting. So I really thank chairman sir for helping us in initiating. For visionary வந்து sir இதை யோசிச்சிருக்கார் and he has also approved and really focused on improving and reaching this excellence to public and patients மட்டும் இல்லாமல் public and adults and pediatric age groupக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற மெசேஜ் சொல்லணும். The study வந்து we have some pictures. We'll be able to share some pictures with you about the sleep lab நாங்கள் இங்கே டெடிக்கேட்டடாக க்ரியேட் பண்ணியிருக்கிறது. The study வந்து நம்ம ஒரு டெடிக்கேட்டட் ஸ்லீப் ரூம் அப்படின்னு இருக்குது. அந்த ரூமில் தான் தங்கி பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ஃபர்டபுள் பெட், ஒரு கம்ஃபர்டபுள் டெம்பரேச்சர், பேஷண்ட்க்கு அவங்க நார்மலாக என்ன டெம்பரேச்சரில் தூங்குவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கிற மாதிரியும், வித் அன் அட்டாச் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே அவங்க டெய்லி நைட் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும். ஸ்லீப் லேப் டெஸ்ட் பண்ணும்போது வந்து தெர் ஆர் சர்டன் சென்சர்ஸ் லைக் நான் சொன்ன மாதிரி EEG பிரெயின் சென்சர்ஸ் பார்ப்போம், நேசல் ஃப்ளோக்காக சென்சர்ஸ், பல்ஸ் ஆக்சிமீட்டர், செஸ்ட் அண்ட் அப்டமன் மூவ்மெண்ட்டுக்கு அசஸ் பண்ணுறதுக்காக சில சென்சர்ஸ் ஃபார் யுவர் ப்ரீதிங், சில சென்சர்ஸ் ஃபார் யுவர் லிம் மூவ்மெண்ட், கை கால் மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே அசஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ சென்சர்ஸ் இருக்கும். ஒரு டிவைசஸ் வேரபிள்ஸ் மாதிரி பண்ணுறதுலாம் வந்து ஒரு லோவர் லெவல் ஆஃப் ஸ்டடி. இது வந்து மோர் அக்யூரேட் அண்ட் மோர் காம்ப்ரிஹென்சிவ் கம்ப்ளீட் பிக்சர் கிடைக்கும் நம்மளுக்கு. அண்ட் அவங்க வந்து அந்த ஸ்லீப் லேபில் அங்கே நைட்டில் அங்கே தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அட்வான்டேஜ் இன்னொன்று என்னென்னா அதை வச்சு அவங்க வந்து மூவ் பண்ணலாம். செவரல் அதர் சென்டர்ஸில் வந்து அந்த டிவைஸ் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னா போயிட்டு வந்துட்டு மறுபடியும் மாட்டுறதுக்கு அவங்களுக்கு மறுபடியும் மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு அவங்க அந்த நைட் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த சென்சர்ஸ் ஃபீல்லாம் இருக்கலாம். பட் இது ரொம்ப மினிமல் சென்சர்ஸ், ரொம்ப அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் அண்ட் போர்ட்டபிள். அதை மாட்டின்ற ஒரு டிவைஸ் அதை அவங்க செஸ்ட் மேலேயே மாட்டுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஸ்மாலாக செல்ஃபோன் சைஸ் மாதிரி தான் இருக்கும்.
அதுலேருந்தே எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் அ வெரி கிரேட் மினியேச்சரைஸ்ட் big sleep unit. Complete information அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 26 சென்சர்ஸ் ஆர் டேட்டா வந்து அவைல் பண்ணலாம். பேஷண்ட் ஃபீல் பண்ணுறதுல வந்து தெர் நாட் பி எனி கிரேட் டிஸ்டர்பன்ஸ், அவங்களோட தூங்குறதுலையோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லையும் எந்த டிஃப்ரென்ஸும் எதுவும் இருக்காது. ஸோ அவங்க நைட் தூங்குறோம்னு நினைக்கும் போது கரெக்டாக தூங்கலாம், அவங்க புக் படிக்கிறது படிக்கலாம், டிவி பார்க்கணுன்னா பார்க்கலாம். அவங்க நேச்சுரலாக தூங்கும்போது அவங்க தூங்கிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டடி ஆரம்பிக்கும். எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணிவிட்டு மார்னிங் அவங்க எந்திரிச்சு முடிச்ச உடனே அந்த ஸ்டடி டேட்டா கரெக்டாக கலெக்ட் பண்ண உடனே வித்தின் 24 to 36 hours அந்த கம்ப்ளீட் ரிப்போர்ட்டிங் அதில் அசஸ் பண்ண முடியும். இது எவ்வளோ நைட்டுக்கு சார்? ஒன் ஹோல் நைட் ஓவர் நைட் ஸ்டடி. ஓவர் நைட்னா அட்லீஸ்ட் 8 hours ஆஃப் ஸ்லீப். அவங்க தூங்குற டைமில் நம்ம எடுக்கிற ஸ்டடிங்க தான். பிட்வீன் அவங்க நேச்சுரல் ஸ்லீப்பிங் டைமுக்கும் இன்க்ளூட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 8 o'clock தூங்குறவங்களுக்கு 8 o'clock ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுவோம், 10 o'clock தூங்குறவங்களுக்கு 10 o'clock ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு 1 hour பிஃபோர் ஹாஸ்பிட்டல் அரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இமீடியட்லி மார்னிங் அவங்க எந்திரிச்சு நேச்சுரலி வேக்கிங் அப் டைமில் அவங்க வேக்கிங் அப் அண்ட் தென் டிஸ்கனெக்ஷன் அண்ட் தென் ஸ்டடிஸ் ஓவர். மேக்ஸிமம் அரௌண்ட் 8 to 10 hours. ஸ்லீப் டிசார்டர்ஸ் சார் நிறைய சொல்லியிருக்காரு ஸ்லீப் டிசார்டர்ஸ் பற்றி. ஸ்லீப் டிசார்டர்ஸுங்கிறது வந்துட்டு இட்ஸ் a செப்பரேட் ஸ்பெஷாலிட்டி. அப்ராட்லலாம் there is a 3-year ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்லி ஃபார் ஸ்லீப் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் ஆல்சோ we have several ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ஸ்லீப் மெடிசன். ஸ்லீப் மெடிசனில் வந்துட்டு நிறைய டிசார்டர்ஸ் வரும். ஒன் ஆஃப் த காமன் வந்து கொரட்டை வியாதி, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. கொரட்டை வர்றதுனால வந்து அவங்களுக்கு ஸ்லீப் டிசார்டர்ஸ் வருது, தூக்கம் கெட்டு போகிறது. இன்னொரு டைப் வந்து சென்ட்ரல் ஸ்லீப் ஆப்னியா, அவங்க பிரெயின்லேருந்து சிக்னல் கம்மியாக வர்றதுனால. ஸோ அண்ட் அனதர் மேஜர் டைப் வந்து இன்சாம்னியா, தூக்க இன்மை, படுத்த உடனே தூக்கம் வராமல் இருக்கிறது, தூக்க உடனே எந்திரிச்ச உடனே மறுபடியும் தூக்கம் வராமல் இருக்கிறதுல செவரல் டைப்ஸ். ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம், காலையில் நேரத்தில் உட்காந்தபடியே தூங்குறது, எக்ஸசிவ் டே டைம் ஸ்லீப்னஸ், செவரல் டைப்ஸ் ஆர் தேர். ஈச் டைப்க்கு வந்து டிஃப்ரெண்ட் கேர் தேவை. ஸோ இதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த லெவல் 1 பாலிசாம்னோகிராஃபி வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற கண்டிஷன் ஒன்று மட்டும்தானா இல்லை மல்டிபிள் அதர் திங்ஸ் புட் டுகெதரா அப்படிங்கிறத வச்சு பர்சனலைஸ்ட் கேர் கிடைக்கும். சப்போஸ் கொரட்டவே இருக்குது, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னா சிபேப் மாதிரி டிவைஸ் தேவைப்படலாம். சம்டைம்ஸ் எக்ஸசைசஸ் சொல்லி தரலாம், வெயிட் லாஸ் பற்றி லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்ஸ் பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கலாம். அண்ட் we can sometimes mandibular advancement devices சொல்லுவாங்க. இந்த ஜா முன்னாடி எடுக்கிறதுக்கு சில டிவைசஸ்லாம் வச்சு we can help them breathe better நைட்டில் தூங்கும்போது. சில கண்டிஷன்ஸ்க்கு மெடிசன்ஸ் வச்சு நம்ம க்யூர் பண்ணலாம். சில கண்டிஷன்ஸில் ஜஸ்ட் வெயிட் லாஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், ஸ்லீப் ஹைஜீன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒருத்தர் வந்தாங்க அந்த ஸ்லீப் ஸ்டடி பண்ணுறாங்கன்னா அவங்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் ஸ்டடியில் இருக்கிற ஃபைண்டிங்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கேர் பாசிபிள் ஃப்ரம் அவர் ஸ்லீப் medicine unit and including other specialties also. அவங்களுக்கு வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் லைக் ஸ்லீப் நடுவில் சீஷர்ஸ் வருது அப்படின்னா நியூராலஜிஸ்ட் அண்ட் ஸ்லீப் ஃபிசிஷியன் கேன் ஒர்க் டுகெதர். ஸோ மல்டி டிசிப்ளினரி கேர் தேவைப்படலாம் ஸ்லீப் டிசார்டர்ஸ்னு இருக்கிறதுலாம். ஸோ தட் இஸ் பாசிபிள் இஃப் யூ யூஸ் அ லெவல் 1 பாலிசாம்னோகிராஃபி. இந்த டேட்டாபடி பெரும்பாலானவங்க வந்து எதில் பாதிக்கப்படுறாங்க? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 2 things ஈக்குவலி அஃபெக்டட். ஒன்று வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, ஸ்னோரிங் ரிலேட்டட் ஸ்லீப் டிசார்டர்ஸ். கொரட்டைங்கிறது மூச்சு நிற்கிறது மட்டும் இல்லை, மூச்சு சத்தம் மட்டும் இல்லை, மூச்சு நிற்கிறதுன்னு அர்த்தம். அதனால் ஆக்சிஜன் கம்மியாகுது, பிளட்டில் நிறைய உறுப்புகள் ஆக்சிஜன் கம்மியாகிறதுனால அஃபெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். தி அதர் காமன் ப்ராப்ளம் இஸ் இன்சாம்னியா. இன்சாம்னியாங்கிறது வந்து தூக்க இன்மை. அண்ட் சில பேருக்கு படுத்த உடனே தூக்கம் வராமல் இருக்கிறது இஸ் அ காமன் கம்ப்ளைண்ட். ஆர் 2-3 மணி நேரம் தான் தூங்க முடியுது, அதுக்கு மேலே தூக்கமே வரல. அண்ட் அதனால் அடுத்த நாள் காலையினால அவங்களால ஃபங்க்ஷன் பண்ண முடியாமல் இருக்கிறது. இதனால் இது ஓவர் டைம் பில்டப் ஆகிறதுனால அவங்களுக்கு தே ஹேவ் ஹைப்பர் டென்ஷன், அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ், ஸ்ட்ரோக் இஷ்யூஸ்லாம் அதனால் வரும். தீஸ் ஆர் த டாப் 2 காமன் ப்ராப்ளம்ஸ்: அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா ஆர் கொரட்டை வியாதி அண்ட் இன்சாம்னியா ஆர் ஸ்லீப்லெஸ்னஸ். ஆக்சுவலி ஸ்லீப் வந்து வில் அஃபெக்ட் அஸ் ஃப்ரம் சைல்டுலேருந்தே ஆரம்பிக்கும். ஈவன் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 4-5லேருந்தே கூட ஆரம்பிக்கலாம். அண்ட் பெரும்பாலுமாக நம்ம பார்க்குற டேட்டா வந்து ரைட் நோ we're looking at between 45 and 50 ஏஜ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு they end up with lots of complications or secondary issues. ஸ்லீப் டிசார்டர்ஸ்னால வரக்கூடிய அதர் காம்ப்ளிகேஷன்ஸ்னால they're ending up. So it's a spectrum. எல்லா ஏஜ் குரூப்பும் it can affect. And we are now seeing India as a young country. அதாவது நிறைய பேர் இன்னும் ஒர்க்கிங் பாப்புலேஷனில் இருக்காங்க, 20s and 30sல இருக்காங்க நம்ம. அண்ட் அவங்களோட ஸ்லீப் குவாலிட்டி அண்ட் டிசார்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால இந்த ஃபியூச்சர் மேபி இந்த நெக்ஸ்ட் 10 to 20 years ஸ்லீப் டிசார்டர்ஸ்னால வரக்கூடிய இஷ்யூஸ் ஃபியூச்சரில் தே மே ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் டவுன் த லைன் இஸ் ஆன்டிசிபேட். இடைநோய்கள் இருக்கவங்க வந்து நமக்கு அந்த நோய் இருக்கிறது தெரியாமலே வந்து இந்த
தூக்கம் வராமல் இருக்காங்க, அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸோ அதுக்கும் வந்து there are some ways. Detailed evaluation அப்படிங்கிறது வந்து பண்ணோம் அப்படின்னா we can identify whether any like let us say ஒரு psychiatric disorder இருந்தாலோ ஒரு anxiety disorder or any other conditions இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு cognitive behavioral therapy அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு மல்டிடிசிப்ளினரி கேரில் பார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அது கொடுக்கும்போது கூட they can improve their sleep quality just by talking. Sometimes very minimal medications, interventions ரொம்ப இல்லாமல் we can achieve improved sleep quality in several conditions. First of all, thank you very much for the invitation. For me, as a representative of Löwenstein Medical and as a product specialist for sleep diagnostics, who's been in the market for more than 18 years, especially for sleep diagnostics. It's really an honor and to see. Thank you very much for, let's say, the first sleep lab having installed in Chennai here at this place. And what those two gentlemen already reported is very important. So we already discussed before that the importance of sleep has risen up over the last, let's say, 5 to 7 years globally, much more and tremendously than it was before. So what we see is that the awareness of sleep in the whole society is getting more and more, and which is quite important. And not only for us as adults, also let's say for pediatrics. And this is also what we discussed. And let's say for pediatrics, it's really important to have a stable sleep and a sufficient sleep that they will grow up and let's say learn everything accordingly. So that's why it's really important to have a full sleep lab which covers everything, as if related to sleep, to respiration, cardio, movement, etc., etc. And this is the most important thing, and that's why it's really good and to see that it's here in Chennai available. So thank you very much for this. And just maybe a couple of stories. I just remember when you were talking, when I said yesterday in the plane. In front of me there was a person that fell asleep after the plane took off immediately, and he was having a severe sleep apnea. So this is what you can feel when you get aware of this and you know about this problem. Then you see them everywhere, and we have a lot of undiagnosed people in our societies, and the problem is already reported. It's not only that you feel bad after sleep, that you're daily tired or fall asleep. It's also reacting, or let's say facing your later career in terms of health. So to treat as obstructive sleep apnea is an important thing to proactive to have a better life, a better health, to save money for the healthcare system as well in the future when you get older. This is quite important. And I personally feel always quite pity when I see people like yesterday in the plane. I really would like to help them and to say, hey, you have a severe sleep apnea, please try to find a sleep lab and get treated. And this is quite important. So maybe it's not only snoring, so but maybe you can see this also in your environment. When you see people that fall asleep and stop breathing, and this is really significant that they sometimes stop for 1 minute, for 2 minutes. So it's really also, let's say, when you sit next to it, it's really annoying you. So you get really panic. So maybe you just give them a hint. I think you have a problem. Maybe try to find a sleep lab, for example. To travel with you. Yeah, it's dangerous. It's dangerous to travel. Put the PSG machine on. Yeah, normally would like to put a CPAP machine. Yeah, so thank you very much for inviting and thank you for giving us the possibility to have the first installation here at the Property Hospital. Thanks for visiting us and Yeah. helping us. Yeah, it's my pleasure. Development in terms of medicine that, let's say, regulates your breathing cycles to motivate your spontaneous breathing, but it's not a breakthrough. So right now, let's say the CPAP is still, CPAP treatment is still the gold standard to treat an obstructive sleep apnea. There will be more possibilities to treat a sleep apnea in the future in terms of, let's say, the how's it called in English? Mandibular advancement devices. Yeah, exactly. Next to the CPAP machines, as well as medicine, for example. But it will not substitute a CPAP machine, I'm pretty convinced of. I see that it will be one part of the treatment, but the majority still will be treated with a CPAP machine in the future. And this is also important for our patients. CPAP treatment is not curative, so you have to use this mask
this machine for for the rest of your life, probably. No? Of course, it's related to age. It's related to obese, to weight. Could be that when you lose some weight, that you get rid of the machine, but it's not for sure. No? So and this is also what it's, let's say, our job as a manufacturer, and also for you and the hospital and for your team, to provide and to make to create awareness on our patients that it's not, let's say, a one-day story. It's for the rest of their life, and this is the important thing. சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க அட்வான்ஸ்மெண்ட் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் பற்றி கேட்டீங்க. ஆனால் வந்து பழங்கால ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பேசாமல் ஸ்லீப்பை பற்றியோ இல்லை இந்த மூச்சு தடங்கள் பற்றி பேசாமல் இருந்தோம்னா தவறு. அதுதான் மூச்சு பயிற்சி, பிராணாயாமம். பிராணாயாமம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் இவங்கெல்லாம் டிஎம் படிச்சிருக்காரு, இருந்தாலும் பேசிக்கான விஷயம் என்னென்னா இந்த பிராணாயாமம் மூச்சு பயிற்சி தினமும் பண்ணால் நிச்சயமாக பல விதத்தில் இது சேஞ்ச் ஆகும். ரெண்டாவது விஷயம் வந்து ஸ்விம்மிங். நம்ம பொதுவாக வாக்கிங் பற்றி தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம். ஸ்விம்மிங் வந்து ரொம்ப மூச்சு விடுற தன்மை, வைட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த லங் எல்லாத்தையுமே மாற்றும். இது வந்து நான் நேரடியாக அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டும் ரொம்ப அதாவது பெருசாக காம்ப்ளிகேட்டடாக மிஷினை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக சார் சொன்ன மாதிரி ஒபிசிட்டி எல்லாம் சொன்னார். ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், கரெக்டாக உணவு அருந்திட்டு சரியான உடற்பயிற்சி, இதெல்லாம் ரொட்டீனாக செய்யணும். எல்லோரும் இப்போ சொல்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம், உடற்பயிற்சி தானே எல்லா டாக்டரும் சொன்னது. ஆனால் இங்கே முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் கன்சிஸ்டன்சி. தினமும் அவசியம் செய்ய வேண்டும் என்பது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு தள்ளிக்கலாம், நாளானைக்கு தள்ளிக்கலாம், ஒரு மாதம் கழிச்சு பண்ணிக்கலாம். தட்ஸ் மோஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்னா இதுதான். கன்சிஸ்டன்சி இஸ் த கிங்.